friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல cauliflower gravy எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது வந்து சப்பாத்தி, இட்லி, அப்புறமா தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷன். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல வந்து நம்ம ஸ்பைசஸ் சேர்க்கலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே தாளிக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் கடுகு, நல்ல வாசனைக்காக 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். அடுத்தது இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி இடிப்பட்டதும் இதையும் வெங்காயத்தோடு சேர்த்துட வேண்டியது தான். கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது லைட்டாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கினதும் இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி. கூடவே மசாலாலாம் சேர்த்துடலாம். ரொம்பலாம் மசாலா இதுக்கு தேவையில்லை. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லி, காரத்துக்கேற்ப மிளகாய் தூள். நான் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காலிஃப்ளவர் மட்டுமே வச்சு இந்த கிரேவி செஞ்சிடலாம். ஆனால் இன்னும் வேறு காயும் சேர்த்தோன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காயோட சத்தம் நமக்கு கிடைக்கும். அதனால நான் இன்றைக்கி வந்து வெறும் காலிஃப்ளவர் இல்லாமல் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வெட்டி வச்சுருக்கேன். அது கடைசியாக 1/2 கப் போல் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி. நான் வந்து ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். காஞ்ச பட்டாணினா ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியது தான். மூடி வச்சுட்டு காய் நல்லா வேகிறது வரைக்கும் இதை வந்து நம்ம வேக வைக்கணும். இருக்கட்டும். இது வேகிற நேரத்தில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி பேஸ்ட் தயார் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் போல் துருவின தேங்காய், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 5 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் கசகசா. சில இடங்களில் கசகசா கிடைக்காது. கசகசா எல்லாமே பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி. இப்போ காய் நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துற வேண்டியது தான். அப்படியே எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போவே ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது. கடைசியாக கொஞ்சம் மல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். டடா! நம்மளோட சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரொம்ப சூப்பராக சுலபமாக தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் எனக்கு வந்து ரொட்டி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த காலிஃப்ளவர் கிரேவியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.